டு PRS கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது ஐஸ்ன்ற ஒரு கோஸ்ட் கேம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேம் விளாண்டிங்கன்னா. அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லெவல் 1 தான் விளாட போகிறோம். நெக்ஸ்ட்டு லெவல் 2, 3லாம் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ கேம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம பையெல்லாம் எடுக்கணுமா? கேமில் இருக்கும் நபர்கள் தச்சன் என்றும் ஒரு பையன், சர்வேஸ் என்றும் ஒரு பையன். 2 பேர் நாங்கள் தான். 2 பேர் அண்ணன் தம்பிங்க விளாட்றோம். இப்போ வேறு ஐஸ் ஒன்று அங்கே இருக்க பார்த்துட்டோம் பாருங்கள். ஓ இங்கே எதுவும் இல்லையா? இந்த இடத்துல தாங்க எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது பாருங்கள். அதுக்குள்ளே வந்துடுது. பயமாக இருக்குது அதை பார்த்தாலே. சரி, இதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே கிடைக்கலங்க கைஸ். என்ன பண்ணுறது இப்போ? வாங்க இப்போ வெளியே போய் ஒரு ஐஸை கண்டுபிடிக்கலாம். நான் பார்த்தேன், ஏதோ இந்த இடத்துல இருக்குது கைஸ். வந்தாச்சு உள்ளே. இப்போ கேமுக்குள்ளே போகிறோம். இல்லை, கேமுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு மூட்டை கிடச்சிருக்கு கைஸ். இதே மாதிரி 20 மூட்டை கண்டுபிடிச்சா வந்துடும். இப்போ தான் வந்திருக்கு. 20 மூட்டை கண்டுபிடிச்சா வெளியே போயிடலாம். ஆமாம், அவன் கரெக்டாக சொல்கிறான். சரி, ஒரு ஐஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் சத்தம் வரட்டும். இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு ஐஸை வச்சு ஒன்றும் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு இன்னும் பயமாக இருக்கே சவுண்டில். இங்கே தனியாக இருந்து கேட்டு பாருங்க. இங்கே ஒரு ஐஸ் இருக்குது. சும்மா அப்படியே சவுண்டு எஃபெக்ட் அப்படியே வெறித்தனமாக கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லை, இங்கே ஒரு ஐஸ். வா, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவன் நல்ல மூலக்காரம் போல. ஐஸில் எங்கே இருக்குன்னு கரெக்டாக நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவோம். ஆஹா, பக்கத்தில் தான் எங்கேயும் இருக்காது. நல்லாவே தெரியுது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே கேட்குது நம்மளுக்கு. சரி, டிவியில் ஓடுது. என்ன டிவி ஓடுது? பொம்மை சேனலாக என்ன நாடகமா? சரிங்களா, திறந்து பார்த்துடலாம். சரி, பக்கத்தில் தான் இங்கே இருக்கு. வாங்க ஐஸ் செக் பண்ணும். நம்மளுக்கு அந்த பக்கம் தாங்க ஐஸ் இருக்குது. அது இப்போ நவுந்தோன்னா கன்ஃபார்மாக மாட்டிக்குவோம். நவர வேணாம். இங்கே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு இங்கே இருப்போம். ஏன்னா அந்த அப்படி இப்போ தான் நம்மளை தாண்டி போகுது போலது. போயிருச்சு அது. இப்போ அது நம்ம பார்க்க மாட்டீங்களா? வந்திருக்கு. அங்கே ஏதோ ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. இங்கே ஏதோ இருக்குது. சூப்பர். இங்கே 2 மூட்டை கிடச்சிருக்கு. 2 கிடச்சிருக்குப்பா. இப்போ திரும்பி உள்ளே திறக்கிறோம். இப்போ அது கீழே போச்சா மேலே போச்சானே தெரியலையே. கீழே தான் போயிருக்கும். கீழே போயிருக்குன்ற. ஆஹா, எங்கேயோ இருக்கு. மாட்டிக்கிட்டோம். ஆஹா, இடத்துல தான் நம்மளை போட்டு தெரிஞ்சு அந்த பேய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாமளே செத்து போயிடலாமா சன்ரை? பயமாக இருக்குது கைஸ் இந்த கேம் ஆடே. ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் அப்படி வச்சுக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஐயோ, எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்கேன்? பைத்தியம் ஆயிட்டேனா ஒரு வேளை நானே? ஆஹா, இப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே ஒரு ஐஸ் இருக்குது. ஐஸுப்பா 2 பேக் கிடச்சிருக்குப்பா. இது என்ன இடனே தெரியலையே, புதுசாக இருக்கே, வந்ததே இல்லை நான் இங்கே. சரி வாங்க, இப்போ எங்கே இருக்குன்னு கீழே போகாத, நான் சொல்கிறேன். கீழே எதுவுமே இல்லையே போகிறதுக்கு. பாருங்க, அடைச்சி வச்சுக்கிறானுங்க. இருக்கவங்க எல்லாம் எங்கே? அது கீழே இருக்குங்க. தெரிஞ்சிச்சு, அது கீழே தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. சீக்கிரம் போயிட்டு எல்லாம் தூக்கிடணும். பாருங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை மூட்டை. 3 மூட்டை கிடச்சிருக்கு கைஸ். இதோடு நாம் 11வது மூட்டையை எடுக்கிறோம். இன்னும் 9 மூட்டை எடுத்தால் நம்ம மேட்சை வின் பண்ணிடலாம். அந்த பேய்கிட்டேருந்து தவிச்சு நம்ம சீக்கிரம் போயிடலாம். இங்கே ஒரு ரம்பை இருந்து அறுத்துட்டு போயிடலாம். ஆனால் ரம்பை என்கிட்ட இல்லை. சரி, இங்கே வரலாம். சவுண்ட் எஃபெக்டில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பைத்தியக்காரனுங்க எல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கானுங்க சவுண்டு. இங்கே 2 மூட்டை கிடைக்கும். ஓடாடே டிஜே பெரிய நமக்காக ஒன்றும் கிடைக்காது. இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு நைட்டு தான் எங்களுக்கு பயமாகுது. ப்ளீஸ் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் முடிஞ்சு போச்சு கைஸ். தெரில கைஸ், திடீர்னு ஏதோ ஹேங் ஆயிடுச்சு செல்லு. கேம் பக்கு போல். கேம் ஆடும்போது பார்த்து ஆடுங்க. திடீர்னு பக் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே போயிட்டோம். தேடினோம்.
திடீர்னு பக்கரிச்சு கைஸ். அது கொஞ்சம் இடத்துல என்னன்னே தெரில. திடீர்னு அது பாட்டுக்கு வெளியே போயிடுச்சு. 2 கிடச்சிருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை இங்கே. ஆஹா நியூஸ் பேப்பர் ஆஹா அது மேலே வருது. ஃபோன் அடிக்குது. ஏப்பாடே ஏதோ பண்ணா என்ன அது பாட்டுக்கு ஃபோன் அடிக்குது. தெரிஞ்சு இந்த பக்கம் தான் இங்கேயும் சுற்றுது. அது வேணால் நல்லா தெரியுது. என்னங்க பாத்ரூம் இங்கே ஏதோ கிடக்குது. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸா என்னன்னே தெரில. பாத்ரூம்குள்ளே இவனுங்க வச்சாலும் வைப்பானுங்க பைத்தியக்கார பசங்க. எங்கே ஒன்றையும் காணும். டேய் என்னடா ஒன்றையுமே காணும், பயமாக இருக்குடா. ஒரு கண்ணு 3 கண்ணுக்கு இது ஒரு கண்ணை வச்சு பார்த்துடலாமா? இருங்க பார்க்கலாம். ஏன்டா அது கிரவுண்ட் ஃப்ளோரில் தாண்டா சுற்றிட்டு இருக்கு. அப்படியா? அப்போ இங்கே இல்லைன்னா நாங்கள் கிரவுண்டில் தாண்டா போய் ஆகணும். பேய் கொஞ்சம் உஷாரான பேயாக தான் இருக்குது. எப்படி ஆசை தப்பிச்சு கிடச்சிருச்சு. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஸ்ட்ரைட்டாக போடுற இது இருங்க போன ஒரே நிமிஷம். இங்கே ரொம்ப டேரக்டீஸோட பேய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். மேலே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அவ்வளோதான், ஓடிடணும், பார்க்கவே கூடாது. அவ்வளோதான் வருது. மேலே தான் வருது, மேலே தான் வருது, மேலே தான் வருது. கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுப்போம். சவுண்டெலாம் ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி சவுண்டு கேட்டால் நான் ஃபுல் சவுண்டு வச்சுக்கிறேன். வீடியோவில் தான் போட்டு அப்படியே நடுங்கிற மாதிரி இருக்கும். 16 மூட்டைகள். நான் தொடவே விட அது பாட்டுக்கு பயத்தை பீதி கிளப்பி விடுது. என்னடா ஒன்றுமே வைக்க மாட்டேங்கிறீங்க டேய். சைக்கோங்க போல ஒன்றுமே வைக்க மாட்டேன். ஏதோ சாவி கிடச்சிருக்கு. கீடு ஃப்ரௌண்டிக்கியா அப்படிலாம் மாடாக்கி வச்சுக்கிறீங்க. சரி வாங்க ஃபோட்டோ ஏதாச்சும் தள்ளி விட்டு ஓடலாமே. ஓடனா போட்டு தள்ளிடுண்டா. இரு ஐயோ ரன். தெய்வமே பேய பக்கத்துலேயே பார்த்துட்டேன். மாட்டிக்கினாரு. அவ்வளோதான் மாட்டிக்கினார் ஒருத்தர். அப்படியே ஓடிட்டான். திடீர்னு பக்கத்தில் பார்த்துட்டுங்க பொசுக்குன்னு. திடீர்னு பயம் வந்து எடுத்துக்கிச்சு. புள்ள போ ஹார்ட் பீட் சும்மா 1 செகண்டில் சும்மா டப் 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 டப்புன்னு அடிச்சு. கண்ணு என்னடா எல்லாம் ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி இருக்குது. சரி வாங்க கொண்டாரு போய் பெட்டில் ராஜா பகுத் மாதிரி உட்காந்துட்டு இருக்கலாம். மணி எத்தனை மணினே தெரியல. எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. பரவாயில்ல. இதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். யூஸ் பண்ணியே தீரணும். கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட் ஏறி போச்சு கைஸ். நானும் பயந்துக்கிட்டேன். நைட்டு நேரம் வேறு. இதுதான் இந்த இடத்துல தான் கிரவுண்ட் ஃப்ளோர். காற்று கருப்பிடிக்குது. வாங்க இப்போ தான் நம்மளுக்கு அது வந்துருச்சு. ரன்னிங் போக எங்கடா நான் போக என்னத்தான். டேய் இதில் போவான். இது பாருங்க இதெல்லாம் டிராயிங் பாருங்க, காமெடியாக இருக்கு. இது வந்து யாருன்னா இதெல்லாம் அவங்க குழந்தைங்களாம் எடுத்து வச்சுங்க. ஏதோ யாரும் வரைஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்க இது அந்த ரம்பத்தை எடுத்தது இதுதான். உடச்சிங்கன்னா ஒரு போர்ட்டல் உருவாகும். புச்சுக்கு என்னடா இது சுச்சு போன. டேடா மேலே கூப்பிட்டு வந்துக்கிறீங்க. இப்போ எதில் போவான். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போகும்டா. இப்போ அது எங்கே இருக்குது? அது கீழே தாங்க இருக்குது. அது மேலே வர வைக்கணுங்க. கீழே தான் இருக்குது. வைத்தியமாக இருக்கும் போலியே இது. இல்லைங்க வாங்க கீழே போயிட்டு. ரன் 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 ரன். பயம் ஏறிக்குச்சு. உடம்பு ஃபுல்லாக பயம் ஏறிக்குச்சு. பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே தான் இருக்குது. அது கீழே மட்டும் இன்னும் ஒரே ஒரு ஐஸ் தான் இருக்குது. யூஸ் பண்ணி வர ஆகணும். ரொம்ப முக்கியமான நேரங்க கைஸ். கொஞ்சம் மாட்டினாலும் காலி தான். வாங்க பார்க்கலாம். சவுண்டு குறைஞ்சிக்குது. எங்கே போய்க்குது? மேலே. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். இங்கே அடி வாங்கிட்டு சாவறதுக்கு. அங்கே ஒரு கண்ணை பார்த்தேன். கண்ணு முக்கியம் இல்லை. அது வருதுன்னு நினைக்கிறேன். என் கைஸ் 17 இதை எடுத்துட்டோம். 18 19 இன்னும் 3 தான் கைஸ். மேட்ச் வின் பண்ணிடலாம். இதோ கண்ணா கிடைக்குது. கண்ணு பின்னாடி கண்ணு. காற்று படிக்குதே. காற்று நம்ம பக்கம் வீசுது. அது இந்த பக்கம் தான் கைஸ் வரும். இன்னும் 3 மூட்டை. இன்னும் 2 மூட்டை கைஸ். ப்ளீஸ் கடவுளே. அந்த 2 மூட்டை எங்கே இருக்கு? கிடைக்காது.
இது மேலேயே தான் கைஸ் இருக்குது. பரவாயில்ல விடுங்க, நம்மளோட லக்கு இது. ஒன்றே ஒன்று கைஸ். அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல, அதனால தான் வரமாட்டேங்குது அந்த ஒன்று. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நேரம் ரொம்ப நமக்கு முக்கியமான நேரம். இது டிக் நிமிடங்கள் மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது கிடைக்கும். போங்க கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதனால் நம்மளுக்கு கிடச்சிருச்சது. இப்போ எப்படி வெளியே போகிறது? இருங்க பைஸ் வேறு இல்லை, பயமாக இருக்கு. சொன்னல ஆயிடுச்சு. ஓடிடலாமா? சத்தம் அப்படியே கேட்குதுங்க. ஒரு மூட்டை. இப்போ நம்மளுக்கு மூட்டை தேவையில்லை. கதை கிடச்சிருச்சு. ஓ காய்ஸ், நம்ம போகிற வழியை மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோம். இங்கே மூட்டையாகுதுப்பா. இங்கே வந்துருந்தா ஒரு 100 மூட்டையாக எடுத்துருக்கு. எங்க சத்தியமாக அது மேலேயே தான் இருக்கு. வாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். இதை விட்டா மேட்ச் முடிஞ்சு போச்சு. இருங்க கடவுளே, பயமாக ஓடிட்டுருக்கேன். நமக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காருப்பா. நம்மளுக்கு முன்னாடி தெய்வம் இருக்கணும். ஆமாம், இது கொஞ்சம் இப்படி போய் இப்படியா வளையணும். எங்கே மறந்து வேறு போச்சுங்க. மூட்டை எடுத்தால் வெளியே போகலான்னு சொன்னீங்க. எங்கே வெளியே போகிறதுக்கு இடம் இருக்குது? இல்லை கைஸ், நம்ம வழி தப்பாக வந்துட்டுருக்கோம். இப்படி தான் போகணும். ரைட்டு, தேவையில்லாமல் சத்துருங்களே. கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஐஸ். ஃபாஸ்ட்டாக போ தெய்வமே. மாட்டிக்கிட்டு. ஐயோ பேய், அவங்க மூஞ்ச கட்டிக்க பேய். என் கைஸ் கரெக்டாக இது முடிஞ்சு போச்சு. இருங்க, அடுத்த வீடியோவில் மறக்காமல் இது கம்ப்ளீட் பண்ணி போடுவேன். இல்லை நெக்ஸ்ட் என்ன கேம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன்.